Hello my dear medicos and parents, welcome to NEET Crackers Tamil. நம்ம லாஸ்ட் வீடியோவில் எய்ம்ஸை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ பார்த்துருந்தோம். அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் ஆனால் ஜிப்மரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எய்ம்ஸ் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு கூட பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஜிப்மர் பாண்டிச்சேரி அண்ட் காரைக்கால் அந்த காலேஜை பற்றின டீட்டெயில்டு வீடியோ பார்க்க போகிறோம். அதே அந்த எய்ம்ஸ் பார்த்தோமே அதே நாலு டாபிக்ஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபீஸ், அகாடமிக்ஸ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் இந்த 4 டாபிக்ஸில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஜிப்மர் அப்படின்னா ஜவஹர்லால் இன்ஸ்டியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்ங்க. ஃபர்ஸ்ட் ஜிப்மர் பாண்டிச்சேரி தான் வந்து ஜிப்மர் காரைக்கால் வந்து ரீசெண்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணதான். 2016 to 2017 பேட்ச் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச். காரைக்காலை பற்றி அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாண்டிச்சேரி பார்க்கலாம். பாண்டிச்சேரி வந்து பார்த்தீங்கன்னா 1823 ஃப்ரெஞ்ச் கவர்மெண்டால எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 2008 இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் தான் அறிவிச்சாங்க ஜிப்மர் காலேஜ். NIRF ரேங்கிங் படி பார்த்தீங்கன்னா ஜிப்மர் இந்தியாவில் 5th ரேங்க் பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுதான் எய்ம்ஸ் நியூ டெல்லி, ஓகேங்களா. ஜிப்மர் பாண்டிச்சேரி 5th ரேங்க்ல இருக்கு. இப்போ ஜிப்மர் பாண்டிச்சேரி ஏன் நிறைய பேருக்கு ட்ரீம் காலேஜா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமா எய்ம்ஸை விட கொஞ்சம் பேர் ஜிப்மர் நிறைய ப்ரிஃபர் பண்றாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கு. சென்னையில இருந்து ஒரு 150-160 கிலோமீட்டர்ஸ் தான், 3 hours டிராவலிங் டைம்ல போயிடலாம், ஓகேங்களா. ஜிப்மர் பாண்டிச்சேரிக்கு. ஜிப்மர் காரைக்கால் பார்த்தீங்கன்னா ஜிப்மர் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ். ஸோ டிராவலிங் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ரொம்ப கம்மி. ப்ளஸ் லோக்கல் பீப்புள்ஸ் தான் அங்கே வர போகிறாங்க, தமிழ் தெரிஞ்சவங்க தான் வர போகிறாங்கன்ற போது நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜிப்மர் பாண்டிச்சேரி காரைக்காலை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுதான் ஒரு மெயின் ரீசனாக பார்க்கப்படுது. இப்போ நம்ம ஜிப்மர் பாண்டிச்சேரி பற்றி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைனாக டீட்டெயிலில் பார்த்துடலாம். ஜிப்மர் பாண்டிச்சேரி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 190 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டில் ஒரு மேசிவாக அமைஞ்சிருக்கு. 190 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டும் வெறும் பில்டிங்ஸ் மட்டும் இல்லை, அங்கே ட்ரீஸ், பிளே கிரவுண்ட், உங்களுக்கு கேஃபட்டேரியா அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லாமே சேர்த்து தான் அந்த ஏக்கர்ஸ் அமைஞ்சிருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் இந்தியா அந்த காலேஜ், ஓகேங்களா. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு காலேஜில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு சிவியரான கேஸ் வந்துச்சுன்னா அங்கே பார்க்க முடியல, எங்கே ரெஃபர் பண்ணுவாங்க? ஜிப்மர் தான் ரெஃபர் பண்ணுவாங்க. ஏன்? சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நார்த்னா அங்கே இருக்குன்னா எய்ம்ஸ் நியூ டெல்லி, நம்ம இங்கே சவுத்துலேருந்து அவ்வளோ தூரம் போகுது, டைம் எடுக்கும். ஸோ இமீடியட்டாக எங்கே ரெஃபர் பண்ணோம்னா ஜிப்மர் பாண்டிச்சேரி ரெஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லா டாப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்குது. பெஸ்ட் டாக்டர்ஸ் இருக்காங்கன்றதுனால தான் கடைசியாக ஒரு லாஸ்ட் ட்ரை வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்மர் பாண்டிச்சேரி ரெஃபர் பண்ணுவாங்க, எவ்வளோ சிவியர் கேஸாக இருந்தாலும் சரி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓபிடி இருக்குது, உங்களுக்கு தனியாக ஸ்க்ரீனிங் ஓபிடி இருக்குது. ஸ்க்ரீனிங் ஓபிடினா என்ன, இந்த எக்ஸ்ரே டெஸ்ட்லாம் இந்த என்ன டிசீஸ்னு ஃபைன் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனிங் ஓபிடி சொல்லுவாங்க. அது செப்பரேட்டான பில்டிங் இருக்குது. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பில்டிங் இருக்குது. அண்ட் உமன் அண்ட் சைல்டு ஹாஸ்பிட்டல் இருக்குது. தனியாக செப்பரேட்டாக ஃபார் உமன் அண்ட் சைல்டுக்குன்னே ஒரு செப்பரேட்டாக ஒரு பிளாக் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்த்தோபெடிக்ஸ் செப்பரேட் ஓபி இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் காமன் ஓபியாக இல்லாமல் செப்பரேட்டாக வச்சு பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் பேஷண்ட்ஸ்க்கு ஈஸி அக்சசபிலிட்டி கிடைக்கும், ஓகேங்களா. ஜென்ரல் ஓபிடி ஒரே ஓபிடியிலே எல்லாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். டாக்டர்ஸ்க்கும் அது ரொட்டீன் வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த செப்பரேட் ஓபி இருக்கும்போது இப்போ நான் ஏதாவது ஒரு எலும்பு பிரச்சனை வரனா செப்பரேட்டாக அங்கே மட்டும் போவாங்க. இல்லை ஜென்ரலாக வரீங்கன்னா ஜென்ரல் ஓபிடி இருக்குது, 24/7 எமர்ஜென்சி யூனிட்டும் இருக்குது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நிறைய பிக்சர்ஸ் நான் போட்டிருப்பேன். ஜிப்மரோட என்ட்ரன்ஸ் கேட்டில் இருந்து அந்த ஓபிடி டிஃப்ரெண்ட் ஓபிடியோட பிக்சர்ஸும் ஸ்க்ரீனில் வரும். நம்ம வீடியோ கிளிப்ஸ் அட்டாச் பண்ண முடியாது, ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ வரும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட பொறுமையாக போயிட்டு ஜிப்மர் பாண்டிச்சேரிக்கு நீங்கள் டூர்ஸ் பார்க்கலாம், நிறையவே இருக்குது, ஓகேங்களா. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே இல்லைங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹாஸ்டலாக இருக்கட்டும், இல்லைனா ஏபிஜே அப்துல் கலாம் ஆடிட்டோரியம் இருக்குது, ஒரு பெரிய மேசிவ் ஆடிட்டோரியம் இருக்குது, கம்யூனிட்டி ஹால் இருக்குது, எல்லாமே இருக்குது. அங்கே இல்லைன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இருக்குது. ஸ்போர்ட்ஸ் பில்டிங் அந்த கிரவுண்ட்ஸ் எல்லாமே நான் ஸ்போர்ட்ஸ் அந்த டாபிக்ஸ் கீழே சொல்லுவேன். இப்போ வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்பேன். எல்லாம் என்னென்ன பில்டிங்ஸ் இருக்குது, ஃபேக்கல்டி பிளாக் இருக்கும், எங்கே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் கிளாஸ் நடக்குன்றது உங்களுக்கு பிக்சரில் போடுவேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து ஃபீஸ்க்கு போகலாம். எய்ம்ஸ் மாதிரி தான் இங்கேயும் சிங்கிள் டைம் பேமெண்ட்ஸும் இருக்குது, இயர்லி பேமெண்ட்ஸும் இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஜிப்மரோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்துலாம், இதுக்கப்புறம் சீட் மேட்ரிக்ஸை பார்க்கலாம். ஜிப்மரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் ஃப்ரெஷராக போய் சேரும்போது 14,920 rupees கட்டணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் இயர்ஸ் செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 6,770 கட்டினா போதுங்க, ஓகேங்களா. அப்படி என்னென்ன ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்மிஷன் ஃபீ 5,000 rupees. இந்த ஓனு போட்டோன்னா 1 time தான், ஓகேங்களா. நீங்கள் அட்மிஷன் ஃபர்ஸ்ட் இயர் சேரும்போது மட்டும் கட்டினா போதும் 5,000. அப்புறம் செகண்ட் இயர்லேருந்து அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அடுத்து காஷன் டெபாசிட்ன்றது 3,000 சிங்கிள் பேமெண்ட். அப்புறமா ஜிப்மர் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் ஃபீ இந்த 2,000. இது வந்து பார்த்தீங்கன்னா
அந்த ஈச் இயர் எவ்ரி இயர் இது கட்டணும். தென் லேர்னிங் ரிசோர்ஸ் ஃபீ அது வந்து பார்த்தீங்கன்னா 2000 rupees. தென் கார்பஸ் ஃபீ வந்து 70 rupees. ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு 1500 வாங்குறாங்க. ஐடி கார்டுக்கு 150 rupees சிங்கிள் டைம் பேமெண்ட் தான். டியூஷன் ஃபீஸ் வந்து 1200 எவ்ரி இயர் நீங்கள் கட்டணும். ஸோ நீங்கள் இந்த ஒன் டைம் பேமெண்ட்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் நீங்கள் ஜஸ்ட் 6770 கட்டினா போதும். பாருங்கள், ஒரு எல்கேஜி ஃபீஸை விட மல்டிபிள் டைம்ஸ் இது ரொம்ப கம்மி. அவ்வளோ கம்மி காசில் தான் ஜிப்மர் சேர்ந்தீங்கன்னா படிக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. அதுக்குமா உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் எவ்வளோ காசு நீங்கள் சேவ் பண்ண போறீங்க பாருங்கள். ஒரு என்ஆர்ஐ சீட்டு இல்லை ஒரு டிஎம்என்டிஸில் ஜாயின் பண்ணால் எத்தனை லட்சங்கள் செலவு பண்ணுறாங்க. அதில் அவங்க ஃபர்ஸ்ட் இயரில் பண்ணுற செலவு கூட நீங்கள் டோட்டல் உங்கள் யூஜி கோர்ஸை முடிக்கிறதுக்கு நீங்கள் பண்ண மாட்டீங்க. அவ்வளோ மல்டிபிள் டைம்ஸ் ரொம்ப கம்மி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்துக்கோங்க. நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் டிமோட்டிவேட்டாக இருக்குன்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் எடுத்து வச்சு பாருங்கள் எவ்வளோ கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் எவ்வளோ மணி உங்கள் ஃபேமிலிக்கு சேவ் பண்ணுறீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு தானே, நீங்கள் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நல்லா படித்து இந்த மாதிரி டாப் இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்தீங்கன்னா யூ கேன் சேவ் எ லாட் பேக் அண்ட் பேக்ஸ் ஆஃப் மணி நீங்கள் சேவ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். சீட் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம் ஃபார் போத் ஜிப்மர் பாண்டிச்சேரி அண்ட் காரைக்கால். இப்போ நம்ம ஜிப்மர் பாண்டிச்சேரி அண்ட் காரைக்காலுக்கு சீட் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். இப்போ சீட் மேட்ரிக்ஸை பார்க்க முன்னாடி இந்த ஜிப்மர் காலேஜுக்கும் ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஒன்று வச்சிருக்காங்க. ஜிப்மரில் அதாவது பாண்டிச்சேரி ரெசிடென்ஸாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அந்த பாண்டிச்சேரியிலே படித்து வளர்ந்துருக்காங்களே அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு பாண்டிச்சேரி டொமிசைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்வேஷன் இருக்குது. ஜிப்மர் பாண்டிச்சேரியில் 48 சீட்ஸும் காரைக்காலில் 16 சீட்டும் அவங்களுக்கு மட்டும். அதாவது ஜிப்மர்லேயே அதாவது பாண்டிச்சேரியில் பிறந்து பாண்டிச்சேரியிலே படிச்சிருக்காங்களே அந்த மாதிரி பசங்களுக்கு. இப்போ நான் 11th 12th மட்டும் பாண்டிச்சேரியில் போய் நான் படிக்கிறாங்க, வீடு ரெண்டு இருக்குன்னா அந்த மாதிரி நீங்கள் அந்த கேட்டகரிக்கு வர மாட்டீங்க. அது குறிப்பிட்ட அந்த நார்ம்ஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிடணும். அங்கேயே நீங்கள் ஸ்டே பண்ணிடணும் இந்த குறிப்பிட்ட வருஷம், அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன். ஜிப்மர் பாண்டிச்சேரியில் 48 சீட்ஸ், காரைக்காலில் 16 சீட்டு. அந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும். இப்போ நம்ம அதர் தென் பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு ஆல் இந்தியா எந்த ஸ்டேட்டான நமக்கு இந்தியாவில் அவங்க எப்படி போய் சீட் எடுக்கலாம்னா அந்த ஓப்பன் கேட்டகரி இருக்குது. 134 சீட்ஸ் அதில் தான் போய் எடுக்கணும். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் 134 சீட்ஸ் தான் போய் எடுக்க முடியும். காரைக்காலில் எடுக்கணும்னா 45 சீட்ஸ். அந்த 45 சீட்ஸில் தான் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாலும் சரி, நீங்கள் கேரளா கர்நாடகா எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அந்த 45 அதை நம்ம போய் சீட் எடுக்க முடியும். இப்போ டோட்டல் சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 182 சீட்ஸ் இன் பாண்டிச்சேரி அண்ட் 61 சீட்ஸ் இன் காரைக்கால். ஓகேங்களா? ஆல் இண்டியா நம்ம ஜிப்மரை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா கவுன்சிலிங் தான் எடுக்க முடியும். 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா வந்து கிடையாதுங்க. நம்ம எய்ம்ஸ் ஆகட்டும் ஜிப்மர் ஆகட்டும் 7.5 ரிசர்வேஷன் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு, அந்த ரிசர்வேஷன்லாம் அதில் வராது. 7.5 ரிசர்வேஷன்றது ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ் ஆஃப் தமிழ்நாடு தான். ஓகேங்களா? நீங்கள் தமிழ்நாடு தவிர வேறு எங்கே போய் எந்த காலேஜில் படிக்கணும்னு நினச்சிங்கனாலும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆல் இண்டியா கோட்டா ஜென்ரல் கவுன்சிலில் தான் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது ஓப்பன் கேட்டகரி, அதாவது நீங்கள் ஓபிசியாக இருக்கலாம், இல்லைன்னா அன்ரிசர்வ்டாக இருக்கலாம், இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி எந்த கேட்டகரியில் இருந்தாலும் இந்த 134 சீட்ஸ் தான் நீங்கள் போய் சீட் எடுக்க முடியும். பாண்டிச்சேரியில் இருக்கிற பசங்களுக்கு 48 சீட்ஸ், டோட்டலாக 182 சீட்ஸ். அதே மாதிரி காரைக்காலுக்கு 45 சீட்ஸ் ஓப்பன், பாண்டிச்சேரி டொமிசைலுக்கு 16, டோட்டலாக 61 சீட்ஸ். இப்போ சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் போத் இந்த ஓப்பன் அண்ட் டொமிசைல் ரெண்டுமே சேர்த்து எந்த பர்சன்டேஜில் அவங்க கொடுக்குறாங்கன்னா ஓப்பன் அண்ட் அன்ரிசர்வ்டுக்கு 40.5%, ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 27%, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10%, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 15, எஸ்டிக்கு 7.5. நிறைய பேருக்கு இன்னும் ஓபிசி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்கலாம், கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பீங்க. ஓபிசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்ச் 31 அப்புறம் அப்ளை பண்ணால் போதும். ஓபிசிக்கான செப்பரேட் வீடியோ நான் போடுவேன். ஓபிசினா என்ன கேட்டகரி பீப்புள் அப்ளை பண்ணணும், யார் நான் கிரிமி லேயரில் வருவீங்கிறது நான் சொல்லுவேன். இப்போ அப்ளை பண்ண வேண்டாங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணாலும் மார்ச் 31 அது எக்ஸ்பைரி ஆகிடும். மார்ச் 31 அப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். மார்ச் 30 நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்தாலும் ஒரு நாள் அது எக்ஸ்பைரி ஆகிடும். இப்போ அப்ளை பண்ணாதீங்க, மார்ச் 31 அப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். செப்பரேட் வீடியோ நான் அதுக்கு போடுவேன். இப்போ சீட் மேட்ரிக்ஸ் இதான், ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அகாடமிக்ஸை பற்றி பார்க்கலாம். ஜிப்மர் பாண்டிச்சேரியோட 2024 ரவுண்ட் 1 க்ளோசிங் ரேங்க்ஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் மார்க்ஸை பார்த்துடலாம். ஜென்ரல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் ரேங்க் 350, கரஸ்பாண்டிங் மார்க் 710. ஓபிசியை பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் ரேங்க் 807, கரஸ்பாண்டிங் மார்க் 705. இடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் ரேங்க் 1464, மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 700. எஸ்சி பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் ரேங்க் 6617, கரஸ்பாண்டிங் மார்க் 681. எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் ரேங்க் 8697, கரஸ்பாண்டிங் மார்க் 676.
ப்ரோ இப்போ 2025 நீட்டுக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை குறையுமான்னு கேட்டிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ 2025லேருந்து செக்ஷன் பிஏ ரிமூவ் பண்ணிட்டாங்க. என்டியோட லேட்டஸ்ட் அப்டேட் நான் நேற்று வீடியோ போட்டிருப்பேன், பாருங்கள், பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க. அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். செக்ஷன் பியில் தான் சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்கும், அதில் தான் ட்ரிக்கி அண்ட் டஃப் கொஷின்ஸும் கொடுத்துருப்பாங்க. ப்ரில்லியண்ட்டாக அந்த ட்ரிக்கி அண்ட் டஃப் கொஷின்ஸை அவாய்ட் பண்ணிட்டு ஈஸியான கொஷின்ஸ் அட்டன் பண்ணவங்க நிறைய ஹை ஸ்கோர் பண்ணுறாங்க. அதில் தான் 720 மார்க்ஸ் ரொம்ப அதிகமாக நிறைய மெம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக்கி கொஷின்ஸை உங்களால் அவாய்ட் பண்ண முடியாது. எப்பயுமே 180 கொஷினுமே ஈஸியாக கேட்க மாட்டாங்க, ஓகேங்களா? ஒரு 160 கொஷின்ஸ் ஈஸியாக வந்துடும். மீதி அந்த 20 கொஷினில் ஒரு 10 கொஷின் மீடியமாக கொஞ்சம் ட்ரிக்கி, மீதி ஒரு 10 கொஷின் 3 சப்ஜெக்ட்லையும் மிக்ஸ் ஆன மாதிரி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். கொஞ்சம் டஃப் தான், ரொம்ப டஃப் இல்லை, அட்வான்ஸ் லெவல் டஃப் இல்லை, நீட் லெவல் டஃப்பாக இருக்கும். அந்த டஃப் கொஷின்ஸை இப்போ எல்லாரும் அட்டன் பண்ணி ஆகணுங்க. ஸோ ப்ரீ கோவிடில் எப்படி மார்க்ஸ் வந்துச்சு, 705 வரும், 710 வரும், ரேர்லி 715 வரும். ஸோ இதுக்கப்புறமா அந்த மாதிரி தான் வரப்போகுது. 720 எடுக்கிறது சான்ஸ் இல்லைன்னு இல்லை, கொஞ்சம் டிஃபிகல்ட். இதுக்கப்புறம் டஃப் கொஷின்ஸை யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களால எடுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 710 கட் ஆஃப் பண்ணுறது இப்படியே மெயின்டைன் ஆகலாம். அப்படின்னா 715 போகலாம், இல்லைனா இதோட கம்மியாகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கட் ஆஃப் பற்றி பயப்பட வேணாம். நீங்கள் லாஸ்ட் இயர் இப்போ நீங்கள் இதில் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதுக்கான கரஸ்பாண்டிங் மார்க்ஸை பாருங்கள், அந்த மார்க்கை டார்கெட் வச்சு படிங்க, ஓகேங்களா? அந்த மார்க்கை டார்கெட் வச்சு உங்களுக்கு கிராண்ட் டெஸ்ட்டில் எடுக்க முடியாதான் பாருங்கள், கண்டிப்பாக உங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஜிப்மர் அகாடமிக்ஸை பொறுத்த வரைக்கும் MBBS கோர்ஸ் இருக்குது. இப்போ தான் சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். பிஜி கோர்சஸ் இருக்குது, 24 இருக்குது. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ் 21 இருக்குது. பேராமெடிக்கல் கோர்சஸ் 12 இருக்குங்க. ஆமாம், பிஎஸ்சி நர்சிங் கூட ஜிப்மரில் இருக்குது. அவங்களுக்கு செப்பரேட்டாக அகாடமிக் பிளாக்கும் இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹாஸ்டலும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. MBBS பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி பிளாக் இருக்குது. பிக்சர் உங்களுக்கு வரும் பாருங்கள். இங்கே தான் உங்களுக்கு அந்த யூஜி கோர்சஸ் நடக்கும் அண்டு டிபார்ட்மெண்டல் விசிட்ஸும் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன் என்னென்ன பிளாக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா 24 hours ஃபங்க்ஷனல் ஏர் கண்டிஷனல் லைப்ரரி இருக்குது. பிக்சர்ஸ் வரும் பாருங்கள். அதை பொறுத்த வரைக்கும் இங்கே என்னென்னா அனிமல் ஹவுஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அது என்னென்னா இந்த ரேபிட்ஸ், குனியா மவுஸ், அந்த மைஸ்லாம் இருக்கும். அதை வச்சு கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. அது எல்லா காலேஜஸ்லையும் அது அலோடு இல்லைங்க. இப்போ எங்கள் நார்மல் கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஹவுஸ்ன்றது ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஆக்ட்ஸ்லாம் வந்து நிறைய காலேஜில் இல்லை. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரக்ஸ்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டூடெண்ட் லைவாக நம்ம கற்றுக்கலாம். ஒரு ட்ரக் ஒரு மார்க்கெட்டில் வருதுன்னா ஹியூமன்ஸ்க்கு அதை சப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சில ப்ரீ கிளினிக்கல் டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் அனிமல்ஸ் வச்சு பண்ணுவாங்க, சின்ன ரேபிட்லாம் வச்சு. அந்த மாதிரி ஹவுஸ் வந்து ஜிப்மரில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே ஜஸ்ட் புக்கில் ரீட் பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த மவுஸ் கொடுத்தா இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்கும், ரேபிட் கொடுத்தா இந்த மாதிரி நடக்கும் சொல்லிட்டு. அதை வந்து நீங்கள் லைவாக அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அனிமல் ஹவுஸும் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. மற்ற பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேறு எந்த குறையும் இருக்காது. உங்களுக்கு செப்பரேட்டு லெக்சர் ஹால்ஸ், லெக்சர் தியேட்டர்ஸ் இருக்குது. ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் ரூம் பர் பர்சனுக்கும் இருக்குது. ஒரு ரூமுக்கு 2 பேர் தங்கிக்கிற மாதிரி இருக்குது. மெஸ் ஃபீஸை வந்து நாங்கள் மெஸ் ஃபீஸ் ஆக்சுவலில் மென்ஷன் பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா அது வந்து வேரி ஆகும் நம்ம சாப்பிட்றது பொறுத்து தான். நீங்கள் எந்த காலேஜாக இருந்தாலும் சரி ஒரு 3 to 4,000 ஆவரேஜாக உங்களுக்கு வரும். அது உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது, நீங்கள் வெஜ் டயட்டா நான்வெஜ் டயட்டான்றதை பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் கேன்டீன் இருக்குது, கேஃப்டேரியா இருக்குது. உங்களுக்கு ஜிப்மர் கேம்பஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் கேம்பஸ். நீங்கள் ஈவினிங் நீங்கள் வந்து ஜிம்முக்கு செப்பரேட்டாக போகணும் கூட அவசியம் இல்லை. டெய்லி ஈவினிங் ஒரு ஆஃப் கிரவுண்ட் ஒரு ஜிப்மர் ரவுண்ட் அடித்தா போதும், அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கும். அவ்வளோ ஹியூஜ் கிரவுண்ட், எல்லாமே ரோட் ஃபெசிலிட்டிஸோட தான் இருக்குது. நீங்கள் போகும்போது பைசைக்கிள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒன்றும் இல்லை, இயர்லி மார்னிங் எடுத்து ஒரு ரைடு போயிட்டு வந்தால் போதும். உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தை நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நான் பிக்சர்ஸில் காமிச்சிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜ் டூர்ஸ் கூட இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள், இன்னும் டீட்டெயில் நீங்கள் பார்க்க முடியும். அதுக்குமா இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல்ஸ், என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்குது, கல்ச்சுரல்ஸ் எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்கன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ்னால் உங்களுக்கு கிரிக்கெட், ஃபுட்பால், ஹாக்கி, பேஸ்கெட் பால், வாலிபால் அண்ட் த்ரோ பால், எல்லா அவுட்டோர் கேம்ஸும் இருக்குது. செப்பரேட் கோர்ட்ஸ் அண்ட் ஸ்டேடியம்ஸ் இருக்குது. இன்டோர் கேம்ஸ் லைக் இந்த செஸ், கேரம், டேபிள் டென்னிஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க. எல்லாமே செப்பரேட் ஸ்டேடியம் நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹாஸ்டல் பிளாக்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் செப்பரேட் நேமை வச்சு ஒரு செப்பரேட் பில்டிங்ஸ் இருக்குது. இப்போ யூஜி பாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்டர் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்க்ரீனில் வரும். அப்புறம் கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கியூரி ஹாஸ்டல், அது பிளாக் 1, பிளாக் 2ன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் பில்டிங்ஸோட அவங்க ஹாஸ்டல் பில்டிங்ஸ் நிறைய இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ரூம்ன்றப்போ கொஞ்சம் ஹியூஜாக தான் அவங்க கட்டி ஆகணும். பிஜி ஹாஸ்டல் செப்பரேட்டாக இருக்குது. அப்புறம் நீங்கள் ஃபேக்கல்ட்டி பிளாக், அவங்களுக்கான பிளாக்ஸ் தனியாக இருக்குது, அவங்களுக்கு தங்குவாங்களே அவங்களுக்கான செப்பரேட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அண்டு பிஎஸ்சி நர்சிங் பண்ணுறவங்களுக்கு செப்பரேட்டாக ஹாஸ்டல் இருக்குது. எல்லாமே செப்பரேட் பில்டிங்ஸாக நல்லா ஸ்பேஷியஸாக அங்கே இருக்குங்க. பொறுத்த வரைக்கும் எங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி க்ரீன் ஏரியாஸாக இருக்கும், நிறைய மரம் இருக்குங்களே,
அரௌண்ட் 180 ஏக்கர்ஸ்ன்றது ரொம்ப பெரிய லேண்ட். ஸோ அதனால நல்லா ஸ்பேஷியஸாகவே கட்டியிருக்காங்க. நீங்கள் இந்த வாக் அரௌண்ட் ஆர் இந்த டூர் பார்க்கும்போது தெரியும், நல்லாவே அழகாகவே இருக்குது கேம்பஸ். இப்போ கல்ச்சர்ஸை பொறுத்தவரைக்கும் கல்ச்சர்ஸ் எங்கே நடக்கும்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஆடிட்டோரியம், அங்கே தான் கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் நடக்கும். என்னென்ன கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் நடக்கும்ன்றது நான் உங்களுக்கு பிக்சர்ஸாக வரும், அதை பாருங்கள். தட்ஸ் ஆல் ஃபார் ஜிப்மர். நல்ல உங்களுக்கு டீட்டெயில் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இது இருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஎஃப்எம்சி போட போகிறோம். ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் பூனேல இருக்குங்க. அது இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அது என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம சிஎம்சி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா காலேஜஸை பற்றி சீட் மேட்ரிக்ஸ் அண்ட் டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்க போது. ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களோட ட்ரீம் காலேஜ் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. நம்ம அந்த காலேஜை பற்றி சப்சிக்வெண்ட்டாக வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நீட் ரிலேட்டட் வீடியோஸ், லெக்சர்ஸ் அண்ட் உங்களுக்கு கைடன்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஆலினால உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.